ஹலோ யூஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே சில பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸும் கொஞ்சம் ஹாரரும் கலந்து தான் இந்த வீடியோ பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆன்மா பயங்கரமான ஒரு பயம் கொடுத்து அந்த பொண்ணை துண்டக்கான துணியை காணன்னு ஒரு இடத்துலேருந்து ஓட விட்டுருக்கு. ஆனால் இதே மாதிரி இன்னும் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வேலை செய்ய தான் செய்கிறாங்க, தங்கி வேலை செய்கிறாங்க. அவங்கள இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த நிகழ்வுகளை பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ ஆனால் இந்த பொண்ணுக்கு நடந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இதில் பேச போகிறோம். அந்த பொண்ணு வேலை செய்ய போன பொண்ணை எந்த அளவுக்கு ஒரு துன்புறுத்தி ஒரு ஆன்மா எனக்கு வேலையே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையுமே அந்த யூஸ் பண்ண பொருள் முதல் கொண்டு எல்லாத்தையுமே தூக்கி போட்டு எப்படி அந்த இடத்த விட்டு அந்த பொண்ணை பைத்தியம் முடிச்சு ஓட விட்டது அப்படின்றத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டீரியஸ் தமிழன். ஸ்டோரி ஆரம்பிக்கலாமா? எப்பயும் போலவே பார்த்தீங்கன்னா இவங்களும் ஐடியை சேர்ந்தவங்க தான். ஸோ ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு நடந்த ஒரு ஸ்டோரி தான். இவங்க வாழ்க்கையில் இவங்க எந்த அளவுக்கு ஒரு வழியை கஷ்டப்பட்டு அனுபவித்து கொடுமையாக அந்த இடத்துலேருந்து தப்பிச்சாங்க அப்படின்ற ஒரு கொடூரமான ஒரு கதையை தான் இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு பெங்களூரில் நடந்த ஒரு ஸ்டோரி. இவங்களுக்கு சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சென்னை. பெங்களூரில் போய் வேலை செய்ய போயிருக்காங்க. எப்பயும் போல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஸ்டலில் தங்கி தான் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் தங்கின ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இவங்க எல்லாருமே ஹாஸ்டலோட வாழ்க்கை பிடிக்கல, ஃபுட்டு பிடிக்கல, இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால நம்ம எல்லாருமே ஒரு 2-3 பேர் சேர்ந்து தனியாக ஒரு வீடு எடுத்துகிட்டு போயிடலாமா, ஸோ நம்மளுக்கு பிடிச்சது சமைக்கலாம், சாப்பிடலாம், நிம்மதியாக வேலை பார்க்கலாம், இந்த மாதிரி இங்கே உட்காந்து கஷ்டப்பட வேண்டாம், ஸோ நம்ம தனி வீட்டில் இருந்து வேலை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பொண்ணுங்க சேர்ந்து தனியாக ஒரு வீடு பார்க்குறாங்க. ஆனால் சிட்டிக்கு உள்ளே இல்லாமல் சிட்டிக்கு அவுட்டரில் பார்க்குறாங்க. சிட்டிக்கு உள்ளே இருக்கிற வீடு எல்லாமே ரொம்ப வாடகை ஜாஸ்தி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சிட்டிக்கு அவுட்டரில் பார்க்குறாங்க. அவுட்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் வாடகை கட்டுப்படியாகுது, 3 பேர் ஷேர் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பார்க்குறாங்க. இவங்க 3 பேரும் பார்த்த அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வீடு, சுத்தமான வீடு தான், சூப்பராக தான் இருக்குன்னு அப்படின்லாம் சொல்லி ஒரு புரோக்கர் ஒரு வழியாக அவர் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல தள்ளிட்டாரு. அவருக்கு என்னவோ காசு வந்துருச்சு. ஆனால் இவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது தான் கதை. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க லைஃப் அந்த வீட்டில் ஆரம்பித்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 வாரம் 10 நாள் அவங்களுக்கு எல்லாமே நல்லா தான் போயிருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஒன்றா தான் வேலைக்கு போகிறாங்க, 3 பேரும் ஒன்றா தான் வராங்க, 3 பேரும் ஒன்றா தான் தூங்குறாங்க, சாப்பிட்றாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் இருக்குது, வீடு நிறைஞ்சிருக்கு. கம்ப்ளீட்டாகவே சவுண்ட்ஸு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே 3 பேரும் ஃபுல்ஃபில்லாக இருக்கனால எந்த விதமான ஃபீலும் அவங்களுக்குள்ள தெரியல போல வரலை. ஆனால் ஒரு வீக்கெண்டு வருது, ஒரு லீவ் மாதிரி ஒரு 2 நாள் 3 நாள் ஏதோ வருது. அந்த வர்ற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கூட இருந்த 2 பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற வேற ஊரில் இருந்தனால அவங்க 2 பேரும் உடனே போயிட்டாங்க. இந்த பொண்ணு சென்னையில் இருக்கிறனால என்னாச்சு, நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு வந்து திரும்பி ட்ராவலில் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அங்கேயே இருந்துட்டாங்க. சேம் டைம்ஸ் அங்கே அவங்க இருந்த ஃபஸ்ட் டைம் அந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்பயும் போல் அவங்க 3 நாள் பார்த்தீங்கன்னா அந்த தனியாக இருக்கிறோம், தனிமைன்ற ஒரு பயம், இருட்டுன்ற ஒரு பயம், எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான ஒரு பயம் அப்படின்ற மாதிரியே போயிடுச்சு. இது திரும்பியும் ஒரு 2வது அடுத்த மாதத்தில் தொடர்ந்து இருக்கு. அதே மாதிரி அவங்க 2 பேரும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருக்காங்க. திரும்பி அந்த பொண்ணு தான் தனியாக இருந்திருக்கு. ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை. யாரோ சின்னதாக அங்கங்கே சவுண்டு, சின்ன சின்ன விஷயங்கள், அங்கங்கே ஏதோ கீழே விழுறது, இப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3வது மாதத்தில் கால வைக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்குது. ஆனால் இந்த தடவை நிகழ்ந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. டோட்டலாகவே ஒரு வித்தியாசமான நிகழ்வுகளை அந்த 3வது மாதம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3வது மாதம் அவங்க ஃபேஸ் பண்ண என்ன காரணம் அந்த நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா போனவங்க 1 வாரம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. இவங்களும் சென்னைக்கு போயிடலாம், அவங்க சொந்த வீட்டுக்கு போய் அவங்க கூட நேரம் அவங்க அம்மா அப்பா கூட போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களாலையும் போக முடியல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஆனாலும் இவங்களுக்கு லீவில் போக முடியல. கூட இருந்தவங்க 1 வாரம் லீவ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, இவங்க லீவ் கிடையாது. ஆனால் அந்த 1 வாரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா
டெய்லியும் வேலைக்கு போவாங்க, நைட்டு வீட்டில் வந்து தான் தூங்கி ஆகணும். இதுதான் அவங்களோட நிலைமை ஒரு வாரத்துக்கு. ஆனால் தனிமையாக தான் இருந்தாகணும். இதுதான் கான்செப்ட். ஒரு நாள் 2 நாள் ரொம்ப தெரியல, ஒரு வாரம் 10 நாள் அந்த கேப் ஆகும்போது அவங்க என்ன ஆச்சுன்னா தனக்குத்தானே ஒரு அச்சுறுத்தல். ஏன்னா அடுத்த ஒரு வாரம் 10 நாளைக்கு யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க, நம்ம தான் இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணங்களே அவங்கள ரொம்ப பயங்காட்டியிருக்கும். அந்த எண்ணங்களே அவங்கள அழுத்திருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே இருந்து டெய்லியும் ஒரு வேண்டா வெறுப்புக்கு ஒரு மனசோட அவங்க அந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்பி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே ஒன்றுமே அவங்களுக்கு ஃபீல் ஆகலை. 2வது நாள் வந்திருக்காங்க, எப்பயும் போல் இருந்திருக்காங்க. சின்ன சின்ன அசைவுகள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்படியே ஒரு 2-3 நாள் தள்ளுது. ஒன்று ஒன்றா சின்னதாக ஆரம்பித்த பிரச்சனை ஒரு 4வது நாள் 5வது நாள் வரும்போது ஏதோ ஒரு பார்க்குற இடத்துலலாம் அங்கங்கே ஒரு நிழல் நிற்கிற மாதிரியும், நிழல் கிராஸ் ஆகிற மாதிரியும், யாரோ எங்கேயோ நிற்கிற மாதிரியும், யாரோ எங்கேயோ வர மாதிரியும், பாத்ரூம் கிட்ட போனால் அங்கே யாரும் வர மாதிரி, வீட்டில் கிட்ட போனால் யாராவது வர மாதிரி, வீட்டிலேருந்து வெளியே போனால் ஏதாவது சவுண்ட் கேட்குற மாதிரி, இந்த மாதிரி பலவிதமான சவுண்டு பிரச்சனைகள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக அவங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சு அவங்கள ஒரு மென்டல் டார்ச்சர் ஆக்க ஆரம்பிச்சிருக்கு. திடீர்னு அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ தலைமாட்டில் உட்காந்து அழுகுற மாதிரி, அவங்க அதை ஃபீல் பண்ணுற மாதிரி, யாரோ அவங்கள தட்டி எழுப்பி என் கதையை கேளு, என்னை பற்றி தெரிஞ்சுக்கோ, நான் அவங்ககிட்ட பேசணும், வா நம்ம இங்கே போகலாம் அப்படின்னு அவங்கள யாரையும் ஏதோ கூப்பிடுற மாதிரி, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு ஒரு உள்ளுணர்வுகளை அவங்கள ரொம்ப போட்டு பாடாப்படுத்தியிருக்கு. இதில் சேம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா யாரோ உட்காந்து தலைமாட்டிக்கிட்ட அழுகுற மாதிரி இருக்கிற சத்தெல்லாம் அவங்கள ரொம்ப கொடுமையாக கஷ்டப்படுத்தியிருக்கு. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த 7வது நாள் 8வது நாள் இருக்கும்போது அவங்க கம்ப்ளீட்டாகவே அந்த இடத்துல ஒரு சைக்கோ நிலைமைக்கு போயிருக்காங்க. ரொம்ப பைத்தியக்கார நிலைமைக்கு போயிட்டு அந்த இடத்துல அவங்க டெய்லியும் அந்த அனுபவித்த பிரச்சனையால் ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. இருந்தாலும் இன்னும் 2 நாள் தானே தாக்கு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. கரெக்டாக 8 நாள் முடிஞ்சு 9வது நாள், இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்குது. இருந்தாலும் அந்த 9வது நாள் அவங்க தாக்கு பிடிச்சிடலாம் சொல்லி வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாகவே வந்துடலாம், வந்து டயர்டில் உடனே படுத்துடலாம், சீக்கிரம் போக வேண்டாம் அப்படின்ற ஒரு இடத்துல ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு எல்லாம் முடிச்சு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்போவும் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட உட்கார்றதுக்காக உட்காந்துருக்காங்க. ஆனால் உட்காந்துட்டு இருக்க நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே போயிட்டு தண்ணி எடுக்கலாமா இதுக்காக போயிருக்காங்க போல இருக்கு. அவங்க வச்சிருந்த சாப்பாட்டில் கம்ப்ளீட்டாகவே எங்கேருந்து தான் வந்துச்சுங்கன்னு தெரியல, எறும்பு கரப்பாம்பூச்சி அதெல்லாம் முக்கிய ஆரம்பிச்சிருக்கு. எப்படி ஒரு செகண்ட் இவ்வளோ இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. அந்த அதிர்ச்சி ஆனதில் பார்த்தீங்கன்னா சாப்பாடும் சாப்பிடாம தட்டி விட்டு அதை கொண்டு போய் வெளியே போட்டிருக்காங்க. போட்டு வரும்போது கரண்ட் ஆஃப் ஆகிருக்கு. கரண்ட் ஆஃப் ஆகிட்டு திரும்பி வரும்போது ஏதோ ஒரு கொடூரமான உருவத்தை ரொம்ப க்ளோஸில் பார்த்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி அந்த ராத்திரி ஒரு 2 மணிக்கு அவங்க அடித்து பிடிச்சி எழுச்சி அலறி அந்த வீட்டை விட்டு ஓடிருக்காங்க. ஆனால் இவங்க இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ சத்தம் போட்டிருக்காங்க, அது பக்கத்தில் இருக்கிற யாருக்குமே கேட்கல. அவங்க கொண்டு வந்த திங்ஸ், அவங்க சாப்பாடு எதுவுமே அவங்க தொடாமல் அந்த பொண்ணு அந்த நடுராத்திரி ஒரு 2-2:30 மணிக்கு அலறி அடித்து ஓடிருக்காங்க. ஓடின இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான இடம். ஏன்னா அவங்களுக்கு வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சுடுகாடு இருக்குது. அந்த சுடுகாட்டுக்கு நடுவில் ஒரு ரோடு போகும். அந்த ரோடு வழியாக தான் அவங்க கிராஸ் பண்ணி அடுத்த ஏரியாவுக்கு போய் அவங்க மெயின் ரோட்டுக்கே போகணும். இதில் வழி என்னன்னா அந்த பொண்ணு இங்கேருந்து கிராஸ் பண்ணி ஓடும்போதே சுடுகாட்டு வழி தான் ஓடி ஆகணும். அங்கேயும் ஏதோ ஒன்று நின்று அவங்கள கூப்பிடுற மாதிரியே ஃபீல் ஆகிருக்கு. வேறு வழி இல்லாமல் அவங்க எதையுமே பார்க்காம அலறி அடித்து பைத்தியக்காரத்தனமாக ஓடி போயிருக்காங்க. ஓடி போய் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு இடத்துல போய் கீழே விழுந்திருக்காங்க. கை கால்லாம் அடிபட்டிருக்கு. ஆனாலும் அடிபட்டாலும் ஓடணுமே அப்படின்றதுக்காக அவங்க அங்கேருந்து ஓடி இருக்காங்க. ஓடி கடைசியில் பார்த்தீங்கன்னா யாரோ ரோட்டில் வந்த ஒரு நபர் வண்டியில் போய் மோதிருக்காங்க. ஆனால் மோதினதில் காட் கிரேஸ் அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த நபர் தான் கூப்பிட்டு என்னாச்சு, ஏன் இப்படி பதறி வர அப்படின்னு அவர் கூப்பிட்டு கேட்கும்போது தான் அவங்க இருக்கிற விஷயத்த இது மாதிரி நடந்துச்சு, இப்படி போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதை சொன்ன உடனே எனக்கு ஒரு ஃபோன் கொடுங்க, நான் என் வீட்டுக்கு நான் கால் போட்டு பேசிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த நண்பர் பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே அவங்க வீட்டுக்கு கால் போட்டு அவங்க பேசுகிறாங்க. பேசி அவங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் இந்த மாதிரி நடந்த நிகழ்வுகளை பற்றி சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நான் இங்கேருந்து எப்படியாவது நான் போகணும் வரணும், என் கையில் காசு இல்லை, ஒன்றுமே இல்லை, நீங்கள் வாங்க, நான் எங்கன்னா அது வரைக்கும் தங்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேருந்து வர்றதுக்கும் இவங்க இங்கேருந்து போகிறதுக்கும் டைமிங் அட்லீஸ்ட் ஒரு 5 மணி நேரமாவது ட்ராவல் இருக்குது. நீங்கள் பரவாயில்ல, லேட்டானாலும் பரவாயில்ல, நான் எங்கேயாவது ரோட்டில் கூட வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அடித்து ஓடி போய் அங்கே ஏதோ ஒரு கோயில் இருந்திருக்கு ஒரு வாரமாக, அந்த கோயிலில் வாசலில் போய் உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்தவங்க தான். ஆனால் கோயில் வாசலில் உட்காந்தாலும் அவங்களுக்கு தூரத்தில் ஏதோ ஒரு நிழல் அவங்கள கூப்பிடுற மாதிரி, அங்கே உட்காராத இங்கே வான்ற மாதிரி இருந்திருக்கு. அவங்க ஒன்றுமே யோசிக்காமல் அந்த கோயிலுக்கு உள்பக்கத்தில் போய் உட்காந்துட்டாங்க.
வேறு வழி இல்லாமல் உட்காந்தவங்களுக்கு அந்த இடமே ஒரு சரணாகதின்ற மாதிரி கடந்த ஒரு 6-7 மணி நேரமாக அந்த இடத்துல விடியகாத்தால வரைக்கும் உட்காந்து அவங்க இருந்து முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் பஸ்ஸுன்றது அவங்க பேரண்ட்டுக்கு கிடைக்கல. அடுத்த நாள் காலைல பஸ்ஸை பிடிச்சி அவங்க மத்தியானம் தான் வந்து சேர்றாங்க. அந்த பொண்ணு சாப்பிடலை, தூங்கலை, குளிக்கலை, அடுத்த நாள் வேலைக்கு போகலை, எதுவுமே இல்லை. ஒரு பைத்தியக்கார கோலமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு கன்வே பண்ணி நான் இந்த ஏரியாவில் இந்த ஊரில் இந்த இடத்துல தான் இருக்கிறேன்ற வரைக்கும் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அந்த கோயிலுக்குள்ளே போனது தான் அந்த பொண்ணு. என்ன நடந்துச்சோ எது நடந்துச்சோன்னு தெரியல. அந்த பொண்ணு டோட்டலாகவே அதோட சுய நினைவையே இழந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு கேரக்டருக்கு அந்த பொண்ணு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா அது ஒரு பயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்டு வந்திருக்காங்க. இந்த ஊரில் தான் என் பொண்ணு லாஸ்ட்டாக சொன்னால் யாராவது பார்த்தீங்களா செஞ்சீங்களா அப்படின்றதுக்காக கேட்டு லாஸ்ட்டாக கால் பண்ண அதே நபருக்கு கால் போட்டு கேட்கவோ அந்த பொண்ணு இங்கே தான் பார்த்தா லாஸ்ட்டாக இங்கே தான் ஓடி இருக்கா, அப்போ செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பொண்ணா இங்கே தான் இருக்காங்க, இந்த கோயில் கிட்ட தான் இருக்காங்க, வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க போய் பார்த்ததுக்கப்புறமே பெத்த அப்பா அம்மா வந்து அவங்கள கூப்பிடும் போதே கூப்பிட்டது கூட அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு பயந்து உட்காந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கைப்பிடிச்சி கூப்பிட்டு போய் எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி நடந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன ஏதுன்றதை பார்த்து அவங்களுக்கு ஒரு மெடிசன்லாம் கொடுத்து படுக்க வச்சு அன்றைக்கி ஒரு நாளை ரிலாக்ஸேஷன் பண்ணி அடுத்த நாள் அவங்கள கூட்டிகிட்டு அதே ஹாஸ்டலுக்கு போகும்போது தான் அதே வீட்டுக்கு அவங்க போயிருக்காங்க. போகும்போது அந்த பொண்ணு அப்போ கூட பித்து பிடிச்ச மாதிரி தான் வருது, ஆனால் கொஞ்சம் தெளிவாக வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போய் அந்த திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டு இனிமேல் நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு வண்டியை புக் பண்ணி எல்லாத்தையும் ஏற்றிட்டு அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு அவங்க ஊருக்கு வராங்க. அவங்க ஊருக்கு வந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு லாஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு அந்த பொண்ணு வேலைக்கும் போகல, வேலையும் செய்யலை, என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே இல்லாமல் பித்து பிடிச்ச நிலைமையில் அந்த பொண்ணு இருந்திருக்கு. கடைசியில் ஒரு வழியாக ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் சில ட்ரீட்மெண்ட் பூஜைகள் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ எல்லா ட்ரெடிஷ்னல் ஃபார்மாலிட்டியும் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சிருக்கு. தெளிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா தான் அந்த கம்பெனிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு, அதனால தான் அந்த பொண்ணு வரலன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு திரும்பியும் அந்த கம்பெனி வேண்டாம் எது வேண்டாம்னு எல்லாம் விட்டுட்டு ஓடி வந்த பொண்ணு கடைசியில் சென்னையில் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கணும், நான் இப்படி ஒரு காசுப்பட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு கம்மியான சம்பளம் கிடச்சா நான் இங்கேயே இருந்துக்கிறேன், இனிமேல் நான் போகமாட்டேன், அப்படிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடத்தை அந்த விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கு. ஏன் இப்படி நடந்திருக்கு, எதனால் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறது எல்லா கதையிலையும் வர மாதிரி அதே ஒரு விஷயங்கள் தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தனியாக ஒரு பொண்ணு எப்பயும் போல வாழ்ந்திருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பொண்ணாக வாழ்ந்திருக்காங்க. ஒரு பொண்ணு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கல்யாணமாகி போயிட்டாங்க. இந்த பொண்ணு மட்டும் தனியாக இருந்திருக்கு. ஆனால் இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல, ஏதாவது சம் லவ் ஃபெயிலியரா இல்லை என்ன ப்ராப்ளம் என்ன நடந்துச்சுன்றது தெரியல. அந்த பொண்ணு யாருக்கிட்டையுமே சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அதே வீட்டில் தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. இறந்த அவங்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் அந்த இடத்துல ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை வந்து எல்லாரும் உடச்சி உள்ளே போய் பார்த்துருக்காங்க. பார்த்து அந்த பாடியை எடுத்து டிஸ்போஸ் பண்ணி அடுத்து அந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு உண்டான அந்த ஃபார்மாலிட்டியை பண்ணி முடிச்சு என்ன ஏதுன்றதெல்லாம் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இப்படி ஒரு நிகழ்வுகள் நடந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அந்த வீட்டில் யாருமே வாடகைக்கு வரல. ஆனால் ஒரு புரோக்கர் காசுக்கு ஆசைப்பட்டு புரோக்கர் நண்பர் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் இந்த 3 பப்பாவை பொண்ணுங்களை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு. கூட இருந்த 2 பொண்ணுங்களுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் இந்த ஒரு பொண்ணு தனியாக மாட்டிக்கிட்டு அவ்வளோ பெரிய போராட்டத்தை அனுபவிச்சு அந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சிருக்கு. இன்னும் அந்த பொண்ணு தப்பிக்காமல் உள்ள இன்னும் ஒரு 2 நாள் இருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு இதே நிலைமை தான். ஸோ இந்த ஒரு பிரச்சனை இப்படி ஒரு விஷயங்களை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கு அப்படின்றத நினைக்கும் போது இதே மாதிரி இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கையில் கொடுத்துருக்குன்றத நினைக்கும் போது ரொம்ப ஒரு கொடூரமான நிலைமை. இதில் இந்த பொண்ணோட வாழ்க்கையில் இந்த பொண்ணு இப்படி நிலைமை ஆச்சு அப்படின்றத ஃபீல் பண்ணவா, இல்லைனா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைலாம் விட்டுட்டு இப்படி போய் அவங்களோட வாழ்க்கையவே ஒரு பெரட்டி போட்டு அந்த ஒரு வழி இப்படி ஆக்கிடுச்சு, அவங்க பேரண்ட்டை வந்து கஷ்டப்படுத்தி வர வச்சு போராட்டம், ஏன் அந்த ஒரு ஆன்மா இந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக பண்ணிருக்குன்றத விசாரிக்க வரும்போது தான் இது மாதிரி நடந்திருக்கு. ஸோ ஆன்மாவை நினச்சி ஃபீல் பண்ணவா இல்லை இந்த பொண்ணை நினச்சி ஃபீல் பண்ணவா, வயசான காலத்தில் அந்த பேரண்ட்டுக்கு இப்படி ஒரு கஷ்டம் கொடுக்கறத நினைக்கவா இல்லை ஒன்றும் தெரியல. ஸோ இந்த கதையில் அவங்க வந்து நம்மளுக்கு இன்ஸ்டாவில் பிங்க் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த நான் கேட்ட விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட அழகான கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு ஃபேக்ட்ஸ் த்ரில் எதுவாக இருந்தாலும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் ஆர் ஜிமெயில் ஐடியில் வாய்ஸ் நோட்டாவோ டெக்ஸ்டாவோ பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்கள்தான் கூட இருக்கலாம்.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Beep beep, Richie.